மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, நாங்கள் 3 கோரிக்கை வச்சிருக்கோம். ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலை கோனேரிப்பள்ளி மழை காலத்தில் வந்து தண்ணீர் தேங்கி நிற்குது. டிராபிக் ஆமாங்க. நானே இப்போ இடத்த பார்த்துட்டு வந்துட்டேன். என்க்ரோச்மெண்ட் எவிக்ஷனுக்கு 7 நோட்டீஸ் கொடுத்தாச்சு. அவங்க எடுத்தாங்கன்னா பார்ப்போம், இல்லைன்னா 6 நோட்டீஸ் கொடுத்துட்டு நான் போய் இடத்தையே சொன்னாங்க. வீடியோ எடுத்துருவோம். 6 நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா? 7 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் நோட்டீஸ் சொல்லியிருக்குது ஐயா. அந்த மாதிரி தாக்கல்தார் சுலகிரி 7 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. 7 தான் கொடுத்துருக்காங்க. நான் நோட்டீஸ் கையில் வச்சு நியாயம் அந்த மாதிரி பண்ணுறேன். ஆத்திரம் ஒரு இல்லையா? ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் 7 தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் 6 கொடுக்கணும். இல்லையா, எனக்கு சொல்றது என்னன்னா 7 நோட்டீஸ் கொடுத்து 3 மாசம் ஆயிடுச்சு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த ஃபர்ஸ்ட் தண்ணி இருந்து ஊர்ந்து போச்சு தெரியுமா? கம்ப்ளீட்டா ஒரு டீம் இறக்கி சர்வே பண்ணி எத்தனை நோட்டீஸ் மொத்தம் 5 நோட்டீஸோ 6 நோட்டீஸோ ஒரு 3-4 இது வந்து நோட்டீஸ் கொடுத்து 7 நோட்டீஸ் கொடுத்தாச்சு. இப்போ இடத்த நான் நேர்லையும் பார்த்துட்டேன். 6 நோட்டீஸ் கொடுத்து அதை கண்டிப்பா நம்ம எடுத்துருவோம். அதை ஐயா, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கரெக்டா ப்ராப்பரான பதில் கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை ஆயிருக்காதுங்க ஐயா. இந்த ஏற்கனவே பிள்ளைகொத்தூர் ஏரியில வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு ஒரு மனு கொடுத்துங்க, என்ன தண்ணீர் வந்து செக் பண்ணுங்கன்ட்டு. அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ப்ராப்பராக கொடுக்கல. முதல்ல கூட மீனெல்லாம் செத்துருச்சு, மாடு செத்துருச்சு, நிறைய விளைவுகள் ஆகுது. அது கண்டிப்பா நீங்க ரிவ்யூ பண்றாங்க. அடுத்து 2வது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கிரஷர் வந்து காமந்தோட 5 கிரஷர் இருக்குங்க. இப்போ வந்து ரீசனபிளா 5/8/2025 அன்று இன்னும் ஒரு கிரஷருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம். சரி, 10 ஏக்கரை கொடுத்துருக்காங்க. அது உண்மையாவே விவசாயிகளுக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்கு. சரி, மாசு கட்டுப்பாட்டு ஏற்படுது, நிறைய பிரச்சனை சொல்லலாம் உங்களுக்கு. தண்ணீர் கெடுது, விவசாயம் கெடுது, ரோடுங்கெல்லாம் போகுது. இது தடுத்து நிற்கணும் ஐயா. சரி, ஓகேங்க. நான் கன்சல்ட் பண்ண சொல்றேன். ஆத்மா திட்டம் என்ன கேக்குறீங்க? ஆத்மா திட்டத்துல என்ன திட்டங்க யாருன்னா இப்ப எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடந்துருக்கு. சூளகிரி பிளாக்ல ப்ராப்பரா நீங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு சார்? வேளாண்மை இது வந்து ஆத்மா திட்டத்துக்கு செயல்பாடுகள் என்னங்க சொல்லுங்க. செயல்பாடுகள் என்ன பயிற்சி, விவசாயிகள் பயிற்சி, சுற்றுலா, கல்வி சுற்றுலா மாதிரி விவசாயிகள் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்துக்கு அழைத்து செல்றது, பயிற்சி நடத்துறது எல்லாம் டைரக்டர்லேருந்து அந்தந்த பிளாக் இந்த பயிற்சி நடத்தணும்னு சொல்லிடுவாங்க. அங்கங்க சிஸ்டமேட்டிக்காக ஷெட்யூல் பற்றி நடந்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. பிளாக் டெவலப்மெண்ட் ஃபார்மர்ஸ் அட்வைசர் ஆஃபீஸர் இருக்காங்க. யாருங்க? பிளாக் டெவலப்மெண்ட் அட்வைசர் ஆஃபீஸர் இருக்காங்க. அட்வைசர் ஏடிஏ தான் பிளாக்ல ஆகலாம். சரிங்க. ஆத்மா சேர்மன் ஒருத்தர் எக்ஸிபிஷன் மெம்பர் மாதிரி ஒருத்தர் சார் பொதுமக்கள் விவசாயி ஒருத்தர் போட்டுருக்கோம். பிளாக் லெவல் டெக்னாலஜி டீம் இருக்குங்களா? இருக்கு. இருக்குங்களா? சொல்லுங்க. அது அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. இல்ல விளக்குறது அதெல்லாம் ஒரு ரிட்டனா நான் கொடுக்க சொல்றேன். விளக்குறது 51 பேர் எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி நீங்க மீட்டிங் வைக்கிறாங்க ஆத்மா திட்டத்தில்? எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி நீங்க எங்களை கேட்டாவே சொல்லிருக்கோம். எங்க தூரம் கொண்டு வரணுமா? நீங்க ஏடியா ஒருத்தர் சூளகிரியில இருக்காரு, ஜேடி இங்க ஆபீஸ் இருக்கு. எங்கிட்ட சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கே தெரியாதுங்க. நிறைய விவசாயிகளுக்கு தெரியாதுங்க. 100% 10% பேருக்கு மட்டும் தான் தெரியுங்க. எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தர சொல்றேன். சூளகிரி ஏடி ஆபீஸ்ல. சரிங்க. இந்த ஆண்டு என்னென்ன ஸ்கீம் வந்திருக்குங்க? 2025 ஆத்மா திட்டத்தில் ஒரு நிமிஷம் நம்ம ஒரு கோரிக்கை இருக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்பா பேசணும். என்னென்ன ஒவ்வொரு திட்டத்தை பத்தி ஃபுல்லா விளக்கிட்டு இருக்கிறது நீ டைம் இல்ல. 51 பேர் பேச வேண்டியிருக்கு. நீங்க அவர் ஆபீஸ் போங்க, உங்களுக்கு கேட்கற எல்லா டீடைல்ஸும் சொல்லுங்க. சூழியர் பிளாக்ல என்ன நடக்குது, எத்தனை பேர் பயனாளிங்க, எத்தனை விவசாயிகளுக்கு ரிட்டனா நான் கொடுக்க சொல்றேன். மீட்டிங் வச்சா எங்களுக்கு தகவல் பண்ணி கொடுங்க. எல்லா தகவலும் தரங்கயா. நீங்க ஆபீஸ் போங்க, சூளகிரி ஆபீஸ் போங்க. நான் எல்லா விவசாயிகளுக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது. மெம்பர்ஷிப் மட்டும் அந்த ஆத்மா திட்டத்தில் சொல்றாங்க. சிவகுருங்க கேளுங்க. எங்க போயிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் மெம்பர்ஷிப் வேற யாராவது வந்தீங்களா? பெங்களூர் போயிட்டு இருந்தது. விவசாயிகள் போனாங்களா வேற யாராவது போனாங்களா? எல்லா இடத்துலயும் விவசாயிகள் எந்த தகவலும் சூழியர் பிளாக்ல பகிர்ந்தா எல்லா தகவலும் தர சொல்றீங்க. நீங்க வாங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது query இருந்து இல்ல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நாங்க நிவர்த்தி பண்றோம். என்ன ப்ராப்ளம்னா பொதுவா ஒரு நபர் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஒரு ஸ்கீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். பட் 51 பேர் பேசணும்னு விருப்பப்படுறாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். என்ன டீடைல் வேணுமோ அவங்க ஆபீஸ் அப்ரோச் பண்ணுவோம், அவங்க ஆபீஸ் கொடுப்பாங்க. அது மீறி ஏதாவது குறைகள் இருந்தா நேரடியாக எங்ககிட்ட வந்து நாங்க சார்ட் அவுட் பண்ணி தரோம். இல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஸ்கோப் இருக்கு, இல்ல இதை வந்து இப்படி பண்ணலாம் மாத்தி பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையுமே நாங்க வந்து செஞ்சு தரோம். நம்ம இந்த மாதிரி பொதுக்கூட்டம் சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.